இன்று ஒரு விசேஷமான நாள். இன்று கோபாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா. கோபாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அபிஷியலா இன்னைக்கு என்ன பண்ண போறார்? பசுமாடு மேய்க்க போறார், மாடு மேய்க்க போறார். ஸோ எந்த ஒரு விஷயத்தை நம்முடைய சமுதாயம் ரொம்ப கீழ்த்தரமான விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒன்றும் படிக்கல, சரியா படிக்கல அப்படின்னா போய் மாடு மேய்க்க போறான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஒன்றும் வேலைக்கு உதவல அப்படின்னா போய் மாடு மேய்க்க போறான்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாடு மேய்க்கக்கூடிய தர்மத்தை கிருஷ்ணர் என்ன பண்றார்? இன்றிலிருந்து எடுத்து செய்ய போறார். கிருஷ்ணருக்கு இப்பதான் என்ன எழுது அப்படின்னா, அவருடைய வயதானது 5 முடிந்து 6 அப்படின்ற வயசுக்குள்ள போறார் இந்த வருஷத்துல இருந்து. ஸோ 6ல இருந்து 10க்குள்ளார் இருக்கக்கூடிய வயசை பௌகண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பௌகண்டம் அப்படின்ற வயசுக்குள்ள போகும் பொழுது ஒருத்தர் என்ன பண்றார்? இது வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, சின்ன சின்ன கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருந்தார். ஸோ கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு இருந்த அவர் இப்ப என்ன பண்ண போறார்? இனிமேல பசுமாட்டை மேய்க்க போறார். ஸோ அந்த லீலை, அந்த விஷயம், அந்த ஒரு திருவிழா அப்படிங்கிறது இன்றிலிருந்து ஆரம்பமாக போகுது. எப்படி ஒரு இளவரசன் ராஜாவா மாறுறானோ அது போல ஒரு கண்ணு குட்டிகளை மேய்க்கக்கூடியவன் இப்ப என்ன பண்ண போறான் அப்படின்னா, பசுமாடுகளை மேய்க்க போறான். ஸோ அப்படிப்பட்ட கோபாலனாக மாறிய லீலை அப்படிங்கிறது இன்றுதான் ஏற்பட்டது. ஸோ அதனால இந்த விஷயத்தை சுகதேவ கோஸ்வாமியும் நம்மளுக்கு ஸ்ரீமத் பாகவத்துல 15வது அத்தியாயம் 10வது ஸ்கந்தத்துல 15வது அத்தியாயத்துல நமக்கு எடுத்து காட்டுறார். ஸ்ரீ சுக வாச்ச ததஸ்ச பௌகண்டவய ஸ்ரீதோ விரஜே பபூவதஸ்து தௌ பசுபால சம்மதோ காச்சாரயந்தோ சகிபிஸ் சமம் பதைர் விருந்தாவனம் புண்ணியமதீவ சக்ரதுஹு. ததஸ்ச பௌகண்டவய ஸ்ரீதோ விரஜே. பகவான் என்ன பண்றார்? இப்ப பௌகண்டம் அப்படின்ற அந்த வயசுக்குள்ள வராரா? பௌகண்டம் அப்படிங்கிறது 6ல இருந்து 10 வயது அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப அடைந்த பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த வயசுக்கு உண்டான வேலையை பண்ணணும். யாருமே அவர்களுடைய வயசுக்கு உண்டான கண்டிப்பான வேலையை பண்ணணும். சின்ன வயசுலயா விளையாடுறோம். 5 வயது ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 5 வயது முடிந்து 6 வயதுச்சு அப்படின்னா அப்பதான் படிக்கக்கூடிய வயசு. ஸோ யாரெல்லாம் படிக்க வேண்டுமோ அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு போறாங்க. யாரெல்லாம் தங்களுடைய தந்தையினுடைய விருத்தி எடுத்துக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய விருத்தி எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாரு கிருஷ்ணர்? அவர் இப்ப தன்னுடைய தந்தையோட விருத்தி ஆகிய பசுக்களை மேய்ப்பது அப்படின்ற அந்த ஒரு விருத்தி எடுத்துட்டு நடத்த ஆரம்பிக்கிறார். ஸோ இறுதியா நம்ம என்ன பண்ண போறோம்? படிச்சாலுமே கூட நம்ம நம்முடைய தொழில் தான் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு அந்த விஷயமானது நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு. என்ன பண்றோம்? எல்லாரும் படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போனதுனால நாம் நிறைய வருஷத்தை என்ன பண்றோம்? வீண் பண்ணிடுறோம். நம்முடைய படிப்பு, நம்முடைய கல்வி அப்படின்றதுக்கு நிறைய வருஷம் வீண் பண்ணிடுறோம். அது முடிச்ச வந்த பின்னாடி என்ன வேலை செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம எல்லாருக்கிட்டையும் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசாங்கம் புதுசா வேலைகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. புதுசா துறைகளை உற்பத்தி பண்றாங்க. புதுசா சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டோம். செய்ய தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உழவு தொழில் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு யாரும் விவசாயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. பசுக்களை பராமரிப்பு அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுக்கு கம்ஃபர்டபுளான வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புள் அவங்க நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்ம எப்படியா அடிமைப்படுத்தணும். நாம் அடிமையா கிடையாது. நமக்கு நான் தான் ராஜாவா இருந்தோம். ஒரு சின்ன தொழில் பண்ணாலும் நம்ம தான் அதனுடைய முதலாளி. நம்ம யாருக்கிட்டையும் கை கட்டி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப என்ன பண்றோம்? நம்ம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த விஷயத்த உடைக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க? அவங்க வேலை, ஜாப் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதுக்கு தான் ஸ்கூலு, காலேஜ் ஆரம்பிச்சாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறந்த வகையில் என்ன பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கிட்ட போய் அடிமையா வேலை பண்றதா முயற்சி பண்றதை தவிர நாம சுயமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்றிக் கொள்வது கிடையாது. எப்படி வேலை தான் பண்ண போறோம்? யாருக்கோ வேலை பண்றதுக்கு நம்முடைய வேலையை நாம் பண்ண ஆரம்பிச்சோம், நம்முடைய தொழில் நாம் செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய லாபம் கொஞ்சமா இருந்தாலும் நாமே முதலாளியா இருக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு விஷயமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. தன்னுடைய குலத்தொழில் பண்றது அப்படிங்கிறது கேவலமா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓனர் கிட்ட போயிட்டு கை கட்டி
சம்பளம் வாங்குறது அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை நம்முடைய கல்விக்கு செய்ய வேண்டிய இதை நம்முடைய நவீன கல்வி செஞ்ச பெரிய மாற்றம் நம்மளுக்கு. ஸோ அன்னைக்கு அப்படி கிடையாது. அவங்களுடைய வர்ண தர்மத்தை அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு குழப்பம் கிடையாது. என்ன செய்ய போறோமோ தெரியலையே, வாழ்க்கையில் என்ன செய்ய போறோமோ தெரியல அப்படின்ற குழப்பம் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், என்னுடைய குலத்தொழில் இது இருக்கு, எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்தார், நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரீயா இருந்தான். அவனுடைய மனசு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க அப்பா கிட்ட இருந்தே கத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் அவன் வேலை பண்ண ஆரம்பிச்சான். ஸோ குடும்பம் மொத்தம் அந்த வேலை பண்ணிட்டு இருந்ததுனால ஒன்றும் பெரிய கஷ்டமா தெரியல. ஆனா மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து அரசியலுக்காக என்ன பண்ணிட்டாங்க, அந்த குலத்தொழில் அப்படிங்கிறது கேவலமானது, குலத்தொழில் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மனசை மாற்றி விட்டு இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒருத்தர்கிட்ட அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல அடிமைத்தனம் அப்படிங்கிறது எங்கேயும் ஒழிக்கப்படல. முன்னாடி சின்ன அடிமைகளா இருந்தோம், இப்ப பெரிய அடிமைகளா மாறிட்டோம். முன்னாடி ஒரு சிலர் நம்ம லோக்கல் பீப்புளுக்கு அடிமையா இருந்தோம், இப்ப வந்து அயல் நாட்டவர்களுக்கு அவங்க நடத்தக்கூடிய கம்பெனில அடிமையா இருந்துச்சு. ஸோ அதனால அடிமைத்தனம் அப்படிங்கிறது எப்பயும் அழிய போறது கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் உயர்ந்த விலை விலை மதிப்பு மிக்க விலை மதிப்புள்ள ஒரு அடிமைகளா மாறிட்டோமே தவிர பெருசா நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படல. ஸோ அப்படி இன்னைக்கு என்ன பண்றாரு கிருஷ்ணர், தன்னுடைய பசு கன்றுகளை விட்டு பசுமாடை மேய்க்கக்கூடிய அந்த ஒரு லீலை எடுத்ததுனால இன்னைக்கு கோபாஷ்டமி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா விருந்தாவனத்துல கிருஷ்ணருக்கு தான் எப்பயுமே வந்து கோபர்களை போல ட்ரெஸ் உடை அணிவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஸ்ரீமதி ராதா ராணிக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு கோபனை போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னைக்கு உடை அணிவித்து அலங்காரம் செய்து இன்னைக்கு வந்து பகவான் வந்து பூஜிக்கிறது உண்டு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் கோபாஷ்டமி அப்படிங்கிறது இன்னைக்கு.